இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா அண்ணே, என்ன இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருந்தா அப்படியே போயிடுங்க. அண்ணே, உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க கண்ணால பாக்குற எதுவுமே உண்மை இல்ல. எல்லாமே அந்த மோனிகா பண்ணிட்டு இருக்கிற டிராமா. அத புரிஞ்சுக்கோங்க அண்ணே. ஆமாக்கா, மாமாக்கா அந்த மோனிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட விருப்பமே இல்ல. அது நடக்க போறதும் இல்ல. நம்புங்கக்கா ப்ளீஸ். போதும் சிவா. யாரு யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன? அது எதுக்காக இப்ப வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இப்பதான் இவகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நான் போராடிட்டு இருக்கேன். அடுத்தது நீங்களா? உங்களுக்கும் நான் எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கணுமா? இவதான் குழந்தை, உங்களுக்கு என்ன? அத்தனை பேருக்கு முன்னாடி என் குழந்தை போய் அவர்கிட்ட கேட்டுட்டு நிக்கிறா. அதுக்கு அவர் வாயை திறந்து குழந்தை கிட்ட பதில் கூட சொல்லாம நிக்கிறாரு. பாத்தீங்கல்ல நீங்க? அப்ப அவர் இவ மேல வச்சிருக்கிற பாசம் அவ்வளவுதானா? இல்ல எத்தனை நாளா இவளை பாக்கணும் பாக்கணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருந்தாரு, அதெல்லாம் நடிப்பா? எத்தனை நாளா அந்த மோனிகா கல்யாண பேச்சு எடுக்காம இருந்ததால என் குழந்தை மேல அவருக்கு பாசம் இருந்துச்சு. இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறதுன்னு முடிவானதுனால என் குழந்தை மேல இருக்கிற பாசம் போயிடுச்சா? எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் எப்படிதான் போய் முடியும்னு. இவதான் சும்மா போய் அப்பா அப்பான்னு அழுதுகிட்டு நின்னு ஏமாறுறா. ஆனா என் பொண்ணுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன். என் குழந்தை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நான் ஒண்ணு யாரையும் நம்பி இல்ல. என் பொண்ணு தனியா இருந்து எவ்வளவு நல்லபடியா வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணே, ஏன் இப்படி கோவத்துல என்னென்னமோ பேசுறீங்க? இவ்வளவு தூரம் எல்லாம் எதுவும் ஆகல, ஆகவும் ஆகாது. அண்ணன் பாவை கிட்ட எதுவும் பேசாம இருக்காருன்னா அவரோட சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. கண்டிப்பா அவரு வேணும்னு எல்லாம் பேசாம இருக்க மாட்டாரு. கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். அந்த மோனிகா ஏதாவது பண்ணி உங்களை கோவப்படுத்துறதுக்காக பாவை கிட்ட அப்படி பேசினா நிஜமா இதுக்கும் அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அண்ணே. நம்புங்க அண்ணே. இப்ப கூட உன்னால கன்ஃபார்மா எதனாலதான் அவர் பேசாம இருந்தாருன்னு சொல்ல முடியல ஐலி. ஆனா மோனிகா மட்டும் என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் பண்ணான்னு கரெக்டா நீ சொல்லிட்ட. ஆனா ஒண்ணு, ஓப்பனா என்ன வெறுப்பேத்துற மாதிரி நடந்துக்கிட்ட அந்த மோனிகாவை விட எதுவுமே பேசாம இருந்து என்ன காயப்படுத்தினாரு பாரு, அவர் தான் டேஞ்சரான ஆளு.